இங்கே ஒரு பொண்ணு நைட்டு 12 வீட்டுக்குள்ளே போகலன்னா ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிப்பா. அதனால் 12 மணி ஆகி 5 நிமிஷம் இருக்கிறனால அவள் பாய் ஃப்ரெண்டுக்கு அவசரமாக டாட்டா சொல்லிட்டு கிளம்பிடுறா. அவளோட கெட்ட நேரம் என்னமோ அவளோட ஃபோனை ட்ரைனேஜுக்குள்ளே போட்டுட்டா. அவனோட பாய் ஃப்ரெண்டு எடுத்து தர முயற்சி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் எடுக்க போகிறான். டைம் ஆயிருமோன்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை கூட வேணான்னு சொல்கிறான். அவளும் கிளம்பிடுறா. அப்படி என்னதான் அவசரம்னு சொல்லிட்டு இவன் யோசிக்கிறான். இவன் கிளம்பிட்டு அங்கே போய் ஒரு முட்டு சந்தில் போய் மாட்டி சரின்னு சொல்லிட்டு அவளும் திரும்பி போலான்னு பார்ப்பா. பின்னாடி பார்த்தா அவன் பாய் ஃப்ரெண்ட் நிற்பா. இவனும் பயந்துருவா. இவனும் சொல்கிறான் அவன் ஃபோனை எடுத்தாச்சுன்ட்டு. அதுக்குள்ளாட்டி மணி 12 ஆயிடுது. அதனால அவ இருந்த இடத்த விட்டு காணாமல் போயிடுறா. இவனும் அதிர்ச்சியில் நிற்கிறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ட்ரெஸ்லேருந்து ஒரு நாய்க்குட்டி வெளியே வருது. அதை பார்த்தோன்னே அந்த அதிர்ச்சியிலேயே அவன் அங்கேயே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். ஆக்சுவலாக அவள் தினமும் நைட்டு 12 மணியான நாய்க்குட்டியாகவும் விடிஞ்சோடனே காலையில் மனுஷனாகவும் மாறிடும். அதுவும் இப்போ வெளியே தெரிஞ்சிருச்சு. கடைசியாக இந்த நாய்க்குட்டி தான் இவனை எழுப்பி விடுது. இவன் கண்ணு முழிச்சிட்டான்னு சொல்லிட்டு அவன் பயந்து தப்பிச்சோட பார்க்குது. கடைசியாக அந்த நாய்க்குட்டியை அவன் பிடிச்சி அவன் வீட்டுக்கு தூக்கிட்டே போயிடுவான். இவனால் சந்தேகத்தை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு அவளோட ஃபோன் எடுத்துகிட்டு போய் அந்த நாய்கிட்ட கொடுக்குது. இதை அன்லாக் பண்ணுன்னு சொல்லிட்டு அதுவும் கரெக்டான பேட்டர்னை போட்டு அன்லாக் பண்ணுது. அவன் கன்ஃபார்மே பண்ணிடுறான் அது பொண்ணுன்னு சொல்லிட்டு. அந்த நைட்டு முழுக்க இது எப்போ பொண்ணா மாறுன்னு சொல்லிட்டு அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவன் தூங்கின பிறகு இது தப்பிச்சு போயிடலான்னு சொல்லிட்டு பார்க்குது. அவன் முழிச்சே தான் இருக்கிறான். கடைசியில் 2 பேருமே டயர்டாகி தூங்கியே போயிடுறாங்க. காலையில் பார்த்தா அந்த பொண்ணு திரும்ப மனுஷியாகவே மாறி போயிடுறான்.